I am Sumanta, mentor of Vineet. Vineet is a smart, intelligent, and confident student who showed keen interest in learning 3D printing, making the models, and then printing parts, and learning the mechanism, and then assemble them. So in this whole process, my co-mentor Bilga has helped me. I would also like to thank Teach to Learn team for their continuous support and help. Thank you. என்னுடைய பேர் வினீத். நான் வந்து சிபிஹெச்எஸ் ஜி கோயில் பெருசேவாக்கம்லேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3D பிரிண்டிங்கில் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் என்னோட மென்டாஸ் மெக்கானிக்கல் ஹேண்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகே, மெக்கானிக்கல் ஹேண்டா ரொம்ப புதுசாக இருக்குது, சரி மெக்கானிக்கல் ஹேண்டே பண்ணிடலாம் சொல்லிட்டு நாங்கள் மெக்கானிக்கல் ஹேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி மெக்கானிக்கல் ஹேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது மெக்கானிக்கல் ஹேண்ட்னா என்ன? மெக்கானிக்கல் ஹேண்ட்னா ஒன்றும் இல்லை. மெக்கானிக்கல் ஹேண்ட்னா இப்போ நம்ம மனிதர்கள் கை போலவே வேலை செய்யும் ஒரு இயந்திரம். இந்த மிஷினை வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஹியூமன் ஹேண்ட் போலவே தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மெக்கானிக்கல் ஹேண்டை வந்து நம்ம வெளி இடத்துல யூஸ் பண்ணலாம். இதுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பொதுவாகவே நிறைய இடத்துல வந்து வேஸ்ட்டு பொருட்கள், அப்புறம் வந்து மக்கும் தன்மையற்ற பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த டேஞ்சரஸான பொருட்கள் எல்லாம் மக்கள் வந்து கையாலேயே வந்து அதை வந்து செக்ரேஷன் பண்ணுறாங்க. அது பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ இந்த மெக்கானிக்கல் ஹேண்டை போட்டுட்டு அந்த செக்ரேஷன்ஸை வந்து பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தொற்று நோய் பருவத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம தவிர்க்கலாம். அதேமாரி வந்து இப்போது கெமிஸ்ட்ரி லேப்லலாம் வந்து கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ண வந்து இந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணோம். ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுறதும் ஒரு டேஞ்சர் தான். இப்போ இந்த மெக்கானிக்கல் ஹேண்டை போட்டு நம்ம டேஞ்சரஸான கெமிக்கலு, ஆசிட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த கையில் குறைபாடுகள் இருக்கிறவங்களாம் வந்து இதை போட்டுட்டு இந்த நம்ம மக்கள்லாம் வந்து சாதாரண மக்கள் செய்கிற வேலைகளை வந்து இவங்களும் ஈஸியாக செய்யலாம். அதுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இந்த மிஷின் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதேமாரி இப்போ நான் சொன்னேன்னு உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த டிசைன்லாம் நான் எப்படி பண்ணேன் அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போடுறேன். மெக்கானிக்கல் ஹேண்டோ ஹியூமன் ஹேண்டோ டிசைன் மீமிக்காக க்ரியேட் பண்ணி தயார் பண்ணி நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம க்ரிப் பண்ணவோ ரிலீஸ் பண்ணவோ முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஹியூமன் ஹேண்ட் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணோன்னா, இப்போ நம்ம கை வந்து செய்கிற எல்லா வேலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு காம்பனன்ட்ஸும் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இந்த டிசைனையே பண்ணி முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து வர ஹியூமனோட ஹேண்டு அமான்டியம் மெக்கானிசமை நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, இந்த நம்ம ஹேண்டில் இருக்க இன்னர் பார்ட்ஸை தான் நம்ம அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்றோம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இதுதான் போன்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் போன்ஸ் வந்து போன்ஸ் டு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சரையும் சப்போர்ட்டிங்கையும் கொடுக்குறது தான் போன்ஸ் பண்ணுற வேலை. இது ரொம்ப முக்கியமானது போன்ஸ் தான் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிலமெண்ட்ஸ். போனை கனெக்ட் பண்ணி ஜாயின்ஸை ஃபார்ம் பண்ணி நம்மளோட ஹேண்டை ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி ஹேண்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம லிகமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மசில்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் அதுவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ஷனை வந்து கொடுக்கும். அது கொடுத்துட்டு நம்ம ஃபோர்ஸை வந்து நம்ம போன்ஸுக்கு கொடுக்க நம்மளுக்கு டெண்டன் வந்து ஹெல்ப் பண்ணும். டெண்டனில் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, என்ன டெண்டன் சொல்கிறானே, டெண்டன்னா என்னென்னா டெண்டனில் வந்து ரொம்ப டெண்டன்னா மசிலையும் போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் டெண்டனில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் டைப் வந்து ஃப்ளெக்ஸர் டெண்டன், இன்னொரு டைப் வந்து எக்ஸ்டென்சர் டெண்டன். ஃப்ளெக்ஸர் டெண்டன்னா என்னென்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸர் டெண்டன். எக்ஸ்டென்சர் டெண்டன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஃப்ளெக்ஸரையும் இந்த எக்ஸ்டென்சரை வச்சு தான் நம்ம இந்த மெக்கானிக்கல் ஹேண்டு வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணால் இந்த எல்லா இதுவையும் இந்த ஃபோல்டிங் இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். இது வந்து நம்மளை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த அனாட்டாமிக் மெக்கானிசமை வச்சு நம்ம எப்படி இந்த மெக்கானிக்கல் ஹேண்டை பண்ணோன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாரியே போனை வச்சு நம்ம இந்த பிரிண்டட் பார்ட் பண்ணோம். அதுக்கு லிகமெண்ட்ஸில் தான் இந்த ஜாயின்ஸுக்கு நம்ம வந்து போல்டு செட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளெக்ஸர் டெண்டன்னா நம்ம இந்த ஃப்ளெக்ஸர்னா நான் சொன்னேன் க்ளோஸ்ன்னு சொன்னேன்னா, அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு த்ரெட் இருந்தால் தான் க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்டென்ஷனாக நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னேன். ரிலீஸுக்கு வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் அது இருந்தால் தான் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மசில்ஸ். இப்போ நம்ம இந்த ரிங்கில் மசில்ஸால் ஃபோர்ஸ் பண்ணால் தான் இந்த ரிங்ஸு வந்து அந்த மூமெண்ட்டை கொடுக்கும். இந்த எக்ஸ்டென்சருக்கும் ஃப்ளெக்ஸருக்கும் இந்த ரிங்கால் நம்ம மசிலால் ஃபோர்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மூமெண்ட் கொடுக்கும்.
இந்த எல்லா பார்ட்ஸையும் வச்சு நான் பண்ணது தான் இந்த ஃபைனல் பார்ட்ஸு. இந்த ஃபைனல் பார்ட் வந்தது, இது எல்லாத்தையும் பண்ணி தான் இப்போ இந்த ஒர்க்கிங் ப்ராசஸை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மசில்ஸு. இந்த மசில்ஸில் தான் நான் வந்து இந்த மசில்ஸில் நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் எனக்கு மூமெண்ட் வந்து கிடைக்குது. இந்த பாருங்கள், ஃப்ளெக்ஸரு, இது வந்து எக்ஸ்டென்சர், இது கிடைக்குது இந்த மசில்ஸை நான் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மசில்ஸை வந்து இந்த மிஷினை பண்ணுறதுக்கு நான் 3D பிரிண்டிங்கில் என்னென்னலாம் பண்ணேன் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது மெயினாக 4 ப்ராசஸ் இருக்குது. 4 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் 3D பிரிண்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு 3D மாடலிங்கில் டிசைன் பண்ணோம், அதை வந்து STL ஃபைலில் சேவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்லைசிங்கில் போய் G கோடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து G கோடை பிரிண்டிங்க்கு அனுப்பணும். பிரிண்டிங் அனுப்புனா தான் அந்த பிரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி நம்ம இந்த ஃபைனல் பிரிண்டட் பார்ட்டை நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம ரஃப் டயக்ராம் இப்போது நம்ம அந்த இப்போ நம்ம அந்த டிசைன் பண்ணுறோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த ரஃப் டயக்ராம் போட்டு மெஷர்மெண்ட்டு, லெங்க்த்து இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம வந்து அது ப்ராப்பராக பண்ண முடியும். அதனால நாங்கள் வந்து ரஃப் டயக்ராம் போட்டுருவோம். இது ரஃப் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கட்டை விரல், இது ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், அப்புறம் வந்து உள்ளங்கை, இதை மெஷர் பண்ணி தான் இதுதான் எங்களோட லெங்க்த்து, டிஸ்டன்ஸு, இந்த மெஷர்மெண்ட் தான் நாங்கள் டிசைன் பண்ணோம் இதை வச்சு தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் எந்த சாஃப்ட்வேரில் பண்ணேன்னா ஃப்ரீகேட் வந்து ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் தான். இந்த ஃப்ரீகேடில் சாஃப்ட்வேரில் தான் நான் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி இதை STL ஃபைலில் சேவ் பண்ணி ஸ்லைசிங்க்கு அனுப்புனேன். இப்போது ஸ்லைசிங்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்லைசிங்க்கு முன்னாடி நான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் பண்ண என் ஃபஸ்ட்டு பிரிண்டட் பார்ட் என்னென்னா இந்த பிரிண்டட் பார்ட்டு தான். இந்த பிரிண்டட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஃபிங்கர்ஸ்லேயும் 3 ஜாயிண்ட்ஸு 3 பார்ட்ஸ் இருக்குது. அதனால இங்கே வந்து நான் 3 ஜாயிண்ட்ஸு 3 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஒரு ஒரு ஃபிங்கரில் ஒண்டி 2 ஜாயிண்ட்ஸு 2 பார்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து 2 ஜாயிண்ட்ஸு 2 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். இங்கே ஒரு பாம். இப்போது இந்த ஹோல்ஸ்லாம் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த ஹோல்ஸில் வந்து இந்த போல்டு அந்த த்ரெட்டெலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்டு த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபைனல் பார்ட் கிடைக்கும். அதனால தான் அந்த ஹோல்ஸ் வச்சுருக்கேன். மொத்தமாக இருக்கிற பார்ட்ஸ் தான் மொத்தம் 15 பார்ட்ஸு. நாங்கள் இந்த 15 பார்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைசிங் சொன்னல. இப்போ வந்து நான் ஸ்லைசிங் பண்ண வந்து நான் அல்டிமேட் க்யூரா சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது அல்டிமேட் க்யூராவில் நான் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினேன். எனக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினேன். இன்ஃபீல்ட் டென்சிட்டி, மெட்டீரியல் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ஸ்பீடு, அப்புறம் சப்போர்ட் எனக்கு வேணுமா வேண்டாமா சொல்லிட்டு நான் எடிட் பண்ணி போட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஸ்லைசிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து G கோடாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நான் பிரிண்டிங்க்கு அனுப்புனேன். பிரிண்டிங்க்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண பிரிண்டிங் மிஷின் இதுதான், கிரியேட்டிவ் எண்டர். இதுதான் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து PLA, பயோடிகிரேடபிள் நான் டாக்ஸிக். இது வந்து பிரிண்டர் பெட், மதர் போர்ட், ஃப்ரேம், எக்ஸ்ட்ரூடர், கூலிங் ஃபேன், நாசில், பவர் சப்ளை, டிஸ்பிளே ஸ்க்ரீன். இப்போது இந்த மெட்டீரியலை எக்ஸ்ட்ரூடரில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த நாசில் வழியாக தான் நம்ம பெட்டில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகும். இந்த நாசிலில் தான், இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து எந்த கண்ட்ரோல் வைக்கிறோம், எந்த இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் அசம்பிளி. நம்ம இப்போ பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு போஸ்ட் ப்ராசஸிங், அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணி தான் நம்ம அசம்பிள் பண்ணுவோம். அந்தமாரி தான் நாங்களும் ப்ராப்பராக பண்ணி அசம்பிள் பண்ணோம். இப்போ ரிமூவல் ஆஃப் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த எட்ஜஸ்க்கெலாம் நாங்கள் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து இந்த சர்ஃபேக்ஸ் இதுக்கெலாம் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு, சாண்டிங், பாலிஷிங் அண்ட் க்ளீனிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னல, இந்த ஜாயின்ட்ஸில் தான் நாங்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். த்ரெட்டு, போல்ஸு அதெல்லாம் வந்து இவர் ஃபிட் பண்ணுற பாருங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். அப்புறம் வந்து நான் நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். இந்த பண்ணி முடியணும்னா அப்படியே சுலபமாக பண்ண முடியாது. இது வந்து நிறையா சேலஞ்சஸில் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இதை பண்ண முடியும். அந்தமாரி நான் பண்ண சேலஞ்சஸை பாதி சொல்கிறேன். இப்போ ரிமூவல் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் பெட். நான் வந்து இந்த மெட்டீரியலை வந்து பெட்டிலேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வார்ப்பிங் ஆஃப் 3D பிரிண்டர், அது வந்து ரொம்ப நான் பட்ட சேலஞ்சஸ்லேயே அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது டெம்பரேச்சரை வந்து நான் லோவாக வச்சதுனால என்னோடய மெட்டீரியல் வந்து பெண்ட் ஆகிடுது. இப்போ அந்த பெண்ட் ஆகிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி டெம்பரேச்சரை வந்து ஹை பண்ணி கரெக்டாக சேமாக வச்சு நான் வந்து அந்த வார்ப்பிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணேன். அந்த ப்ராப்ளம் நிறையா வாட்டி ஆச்சு. அதேமாரி மெட்டீரியல் ஃப்ளோ, இப்போது மெட்டீரியல் ஃப்ளோவாகினே இருக்கும் போது திடீர்னு ஸ்டாப்பேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பவர் கட்ஸ் ஆகிடுது. இதெல்லாம் சேலஞ்சஸ் பண்ணி தான் நான் வந்து என் மெக்கானிக்கல் லேண்டை வந்து செஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து
இப்போது கமர்ஷியலாகவே ப்ராஸ்தட்டிக் ஹேண்ட்னா 70,000 விற்குது. இப்போ சென்சார் அதே சென்சார் வச்சா ஒரு லெஸ் தென் 15,000 விற்குது. இப்போ நான் பண்ண 3D பிரிண்டிங்கில் 5,000 தான் சேல் பண்ணுது. ஆனால் இப்போ நான் பண்ணதையே கொஞ்சம் ஐடியாவாக கொஞ்சம் டெவலப் பண்ணால் இப்போ என்னாலையும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு இம்ப்ரூவைசேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது எப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும்னா, நான் பண்ண 3D பிரிண்டிங் இந்த ஹேண்டில் நானும் இப்போ ஒரு மோட்டர்லாம் வச்சு நானும் பண்ணேன்னா இப்போ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நானும் வெளியேற்றலாம் வந்து சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டு சம்மரைஸ், நான் தான் சொன்னல உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் ஹேண்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் ஹேண்டை எப்படி மிமிக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து 3D பிரிண்டிங், அதான் நம்ம இப்போ இந்த பிரிண்டிங் பண்ணிவிட்டு எப்படி அது ரோபோட்டிக் ஹேண்டாக வர வச்சோம் அதை அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 3D பிரிண்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம ஃபைனலாக மெக்கானிக்கல் ஹேண்டை எப்படி எடுத்துன்னு வந்ததுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னோடய மென்டாஸ் கூட கொஞ்சம் சம் ஃபோட்டாஸு. தேங்க்யூ.